ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. பூராடம் நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20வது நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரம் 20வது நட்சத்திரம். பூராடம் நூலாடாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க காரியம் ஆகணுன்னா தான் ஒரு இடம் போய் நிற்பாங்க, அப்படி ஒரு சொல்லுவாங்க. பூராடம் நூலாடாது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், நளினமானவர்கள். அதுவும் இந்த தனுசு ராசி குரு வீட்டில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னாக்கா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த நெளிவு சுழிவு தெரிந்த ஒரு காரியவாதிகள்னு சொல்லலாம். அனாவசியமாக டப்புன்னு இப்போ இது பண்ணுற மாட்டாங்க. எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் அதை எடுத்து பொறுமையாக கையாண்டு அதிலிருந்து விடுவித்து வெளியே வருவாங்க. ஆரம்ப தசை இவங்க சுக்கிர தசையாக இருக்கும். குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்கணும்னு சொல்லுவாங்க. படிப்பு அவங்க நல்லா படிக்கணும்னு தசாபுத்தி சுக்கிர தசை தான். மற்ற கிரகங்கள் 4ஆம் இடம், 4ஆம் வீடு இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால், குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலையும் ஆரம்ப எழுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூ, த, ப, ட அப்படி தான் வைக்கணும் ஆரம்ப எழுத்து. ஆண் குரங்கு, கௌதாரி பட்சி, வஞ்சி மரம், தொடை ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவங்களுக்கு மத்திய நாடி, மனுஷ குணம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இவங்களை பொறுத்த வரலையும் குருத்துவமான நபர்கள். சடாலடியாக யார்கிட்டையும் அவங்க பேசிட மாட்டாங்க. அவங்க ஒரு இதுவாக ரொம்ப நிதான போக்கை கடைபிடிப்பவர்கள் இவங்களை பொறுத்த வரலையும். ஆரம்ப தசை சுக்கிர தசை, அதுக்கப்புறம் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு வரும். ஸோ இவங்க மத்தியம வயதில் இவங்களுடைய நிலை சிறப்பாக இருக்கும். வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் இவர்கள். பொருத்துவமானவர்கள். மற்றவர்களுக்கு, அதாவது குரு எப்படி இருப்பார், மற்றவர்களுக்கு சான்றாக இருப்பார் இல்லையா, அது மாதிரி மற்றவர்களுக்கு சான்றாக விளங்குபவர்கள் இவர்கள். இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க முன்னோடியாக ஒரு குருமார்களை எப்படி இருப்பாங்களோ அதுபோல் இவங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் இல்லை என்றாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரலையும் இந்த குரு இந்த விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது, இந்த பூராடம் 1, 2, 3, 4 பாதமும் தனுசு ராசியில் தான் இருக்க போகுது. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அர்த்தாசிரம சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது, தலுப்பாயிடம் போகும். ஆனால் மற்ற ஏனைய கிரகங்கள் மிக மிக சாதகமாக உன்னதமாக இருக்கின்றன. லக்னாதிபதி, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். ராசியை பார்க்க போகிறார். அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜொலிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் ராகு அமர்ந்திருக்கிறார். 3ல் ராகு இருந்தாலே அற்புதமான பலனை
3, 6, 11 ராகு கேதுக்கள் இமாலய பலனை தரும் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதுலேயும் குரு இந்த ஓராண்டு ராகுவை பார்க்க போகிறார். அப்போ சூப்பர்யா, அருமையான பலன்கள். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு ஒரு வித்தியாசமான சந்தோஷமான ஆண்டாக விளங்கப் போகிறது. குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்த்து பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணமாக இது விளங்கப் போகிறது. பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது என்று சொல்லலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. பட்டம் பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போக போகிறீங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். அதாவது இந்த நட்சத்திரம் என்ன பலனை இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டுக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலம், போராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 11/5/2025 குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுறார். அப்போ அதிகபட்சமான நாள் மிதுனம் தான் இருக்கிறார். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு 7ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஸ்தான பலமா என்று சொன்னால் இந்த தனுசு ராசிக்கு ஸ்தான பலம் அற்புதமான ஸ்தான பலம். அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராசியை பார்க்க போகிறார். சூப்பருங்க, நல்லதே செய்வார். 7ஆம் இடம் என்பது சமூகம், கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடம். இப்படி 7ஆம் இடம் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு இடம். இப்போ 7ல் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு நிலை. குரு பார்வை கோடி நன்மை. 7ல் இருக்கிறதே சிறப்பு, குரு பார்வை அதை விட சிறப்பு. 7ல் இருந்தால் என்ன கூட்டு தொழில் பண்ணுறீங்க, கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மகத்துவமான ஆண்டு. கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா, நல்ல சிறப்பாக இருந்து நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்று சொன்னால் மிகையாகாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இது குரு ஸ்தான பலம். இந்த விஸ்வாவச ஆண்டு நிலை. இப்போது பார்வை பலம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. அதாவது 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், எல்லாம் லாபமயம். இப்போ இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாவச ஆண்டு, இந்த ஓராண்டு அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க, சாதனை புரிய போகிறீங்க. எதை தொட்டாலும் சக்ஸஸ், ஃபெயிலருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. அப்போ தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். தொழில் அற்புதமாக சென்று ரெட்டிப்பு லாபத்தை தேடித்தரும். அதனால தான் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது. இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிறுவனத்தின் மூலிமா.
கவர்மெண்ட் மூலியமாகவோ இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க நிறுவனத்து மூலமாகவும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு ப்ரமோஷனு, இப்படி அற்புதமான நேரம். சாதிக்க போகிறீங்க. ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டராக இருக்கிறவங்க இப்போ ஒரு சூப்பரண்ட் ப்ரமோஷனாக வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அருமை தானங்க, சூப்பர் தானங்க. உங்களுக்கு பேரு புகழ் மட்டுமா உயரப்போகிறது, அந்தஸ்தும் உயரப்போகிறது, பண வருவாய் சிறப்பாக இருக்க போது, ஃபினான்ஷியல் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் இந்த ஓராண்டு நடந்தேறுங்க. டெஃபினட்டாக நடந்தேறும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு என்று சொல்லலாம். ராசியை பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல சனி போயிடுறார். அர்த்தாஷ்டம சனி வருது, ஒரு பக்கம் இருக்கட்டும். தெளிவில்லாத சூழல். அர்த்தாஷ்டம சனின்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வீட்டில் செலவுகள் ஏற்படும், மெயின்டெனன்ஸ் செலவு கூட இருக்கும். இதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. இருந்தாலும் ராசியை லக்னத்தை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். 3ஆம் இடம் சூப்பருங்க, அற்புதங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அங்கே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு கேது பேச்சு இருக்கு இல்லையா, சித்திரை 13 26/4/2025. அப்போது ராகு அங்கே 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அங்கே குரு பார்வையில் இருக்கும். ஏற்கனவே 3ஆம் இடம் ராகுக்கு உகந்த இடம். அப்போ குரு வேறு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ இன்னும் சிறப்புங்க. பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இந்த ராகு ஏற்கனவே சூப்பரான பலனை கொடுக்க போகிறார். இது ராகு கேதுக்கள் 3, 6, 11 இருக்கும்பொழுது கோச்சார ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலைன்னு சொன்னால், அப்போ 3ல் ராகு அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார். அதுவும் எந்த ஒரு கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் சிறப்புங்க. அப்போ ராகு பெரிய பலனை கொடுக்க போகிறார், தைரியத்தை கொடுக்க போகிறார், வீரியத்தை கொடுக்க போகிறார். சாதிக்க போகிறீங்க. வெளிநாடு போகணும்னா போகலாம். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரப்போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. முயற்சி ஸ்தானம், எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது குரு பார்வையை பற்றி நம்ம சொன்னோம். இப்போது ராகு உங்களுக்கு 3ல் இருந்தால் அளப்பெரிய பலனை கொடுப்பார். அதுவும் 2 in 1 குரு வேறு பார்க்குறார். சூப்பரான பலனை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னோம். கேது உங்களுக்கு 9ல் உட்காருவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது உட்காரார். ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார். 9ஆம் இடம் இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது பகவான். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனைகள் வரும், இடர்பாடுகள் வரும், பாக்கியத்தில் தடை ஏற்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலர் கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இந்த 9ல் கேது கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார். தந்தைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மற்றபடி இப்போ சனி பகவான் பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஸ்வாவச ஆண்டு, தமிழ் புத்தாண்டு 4ஆம் இடத்துல இருக்கார், மீனத்தில் இருக்கார். இந்த 4ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னும்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போ பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க, 2 வீலரு 4 வீலர் வச்சுருக்கீங்க, செலவு வைக்கும். இதையும் தாண்டி ஒரு சிலர் கமர்ஷியலாக, அதாவது வாடகைக்கு விடுவீங்க இல்லையா, ஆட்டோ, டாக்ஸி, மற்றபடி டெம்போ ட்ராவலர், லாரி, கனரக இயந்திரம், பஸ்ஸு இல்லை அல்லது ஜேசிபி போன்ற இது போன்ற பெரிய கனரக இயந்திரங்கள், அதாவது இன்ஜின், இந்த 4 வீலர் அதெல்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு செலவுகள் வைக்கும். சவாரி கிடைக்குதோ இல்லையோ, செலவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம்.
தேடிட்டு வரும் செலவு. அப்போ மெயின்டெனன்ஸ் செலவு, அது ரிப்பேர் செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி தாய் அந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். ருணரோக சத்துருஸ்தானம். இப்போ 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தானம் பிரச்சனையாகிறது. எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானம் பிரச்சனையாக தான் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் டீல் பண்ணணும். அறிமுகம் இல்லாத நபர், அறிமுகம் இல்லாத ஆளுங்கிட்ட, அதுவும் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸு, நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்கள் பழக வேண்டியது. அர்த்தாஷ்டம சனி இருக்குது. தொழில் ரீதியாக கூட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி அதே சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொன்னால், மேனாமினிக்கியாக அந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவங்க மேனாமினிக்கியாக இருக்க முடியாது. அதிகமான எஃபோர்ட் தேவைப்படுது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சொல்கிறோம். சொந்த தொழில் பண்ணாலும் அப்படித்தான். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அப்படித்தான். அதிகப்படியான உழைப்பு. ஐயோ டென்ஷனுங்க, நீங்கள் பூரா நாய்ப்பட்ட பாடுங்க, பழப்புங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதுபோல் ரொம்ப காலையில் வேலைக்கு போய் ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான இது. அப்போ அதிகமான முயற்சி போடுறீங்க. இப்போது சொந்த தொழில் பண்ணுறீங்க, அதுவும் கண்டிப்பாக அதிகமான முயற்சி எஃபோர்ட் போட தான் வேணும். உழைப்பு தேவை இருக்கும். அப்போ அது இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ வேலை பலு இருக்குன்னு சொன்னோம். ஆனால் லாபம் இல்லாமல் போயிடாது. லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதே குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சூப்பர். அதாவது இதிலிருந்து என்ன சொல்ல வரோம், தமிழ் புத்தாண்டு, விஸ்வாவச ஆண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய, விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். 2வது திருமணம், முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போய் கோர்ட்டு கேஸுன்னு பிரிஞ்சு போய் இருந்தாலும் இப்போ 2வது திருமணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கான அமைப்பு ஏற்பாடாகும். ராகுவை குரு பார்க்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்பி நீங்கள் போகலாங்க, வெளிநாடு போகலாங்க, கல்விக்காக போகலாம், நல்லா படிப்பீங்க, செலவு பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் போய் சொந்த தொழில் பண்ணால் வெளிநாடு போகிறோம், கண்டிப்பாக போகலாம். இல்லை இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அனுப்புகிறாங்க, தாராளமாக போகலாம். அப்போது கண்டிப்பாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லது செய்யுவான். அப்படின்னா இந்த ஓராண்டு விஸ்வாவச ஆண்டு நல்லது செய்யும். உங்களுக்கு பாருங்கள், பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. வீடு வாசல் இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. இல்லை அப்படின்னா இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, நிச்சயமாக இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இது அற்புதமான நேரம். அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான நேரம். இப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். 9ல் கேது. தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போகலாம். நீங்கள் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வேறு வரும்.
அது வேறு ஒரு விஷயம். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராகு அற்புதமான பலனை, ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார், 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலையை பயப்படாதீங்க. வேணா சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் பொழுது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். இருந்த போதிலும் அதை விட உங்களுக்கு பெரிய மாசான விஷயம், சூப்பரான விஷயம், ராகு நல்ல நிலையில் இருக்கிறது, குரு நல்ல நிலையில் இருக்கிறது, குரு பார்வை அதை விட சிறப்பாக அமைகிறது. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, பணப்புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க கண்டிப்பாக செய்வீங்க. அப்போது பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகிறது. ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். இந்த விஸ்வாவசு ஆண்டு தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம், பண மழை பொழியக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.